விமன் ஒருவருக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், இந்நாள் முதலமைச்சர் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒரு பொது நபரால், ஒரு PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் என்ன சொல்லி தொடுக்கப்பட்டது அப்படின்னா, விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வார்த்தைகள் குழந்தைகளை தாக்கியிருக்கு. அது மறைமுகமாக அவருடைய தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ விஜய் அவர்கள் குழந்தைகளை மறைமுகமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதான் அந்த ஒரு குற்றச்சாட்டு. இது இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் போட்ட வழக்கான பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக கிடையாது. முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளை பயன்படுத்திட்டாங்கிற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய விசாரணை இன்று நீதிமன்றத்தில் அதுக்கான தகவலை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின தகவல்களை இன்னும் ஆராய்ஞ்சு ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு பார்க்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் ChatGPTயில் போட்டு மேல்படி தகவல் கேட்டிருந்தேன். அது என்ன கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலாம். பொதுவாக சமீபத்தில் இருந்த விவகாரம் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சரிதானே இல்லைங்களா? இது குற்றச்சாட்டு மட்டும்தான். குற்றச்சாட்டு மட்டுமே ஒருத்தர் மேலே நம்ம பழி சுமத்துவதற்கான வாய்ப்பு, அது குற்றம் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. விசாரணைக்கு போகும், அதுக்கு பிறகும் அதுக்கு தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்தால் மட்டும்தே ஒரு குற்றம், அவர் குற்றவாளி அப்படிங்கிறது பேச முடியும். அது வரைக்கும் இது வெறும் குற்றச்சாட்டு தான். இந்த வழக்குல குழந்தைகள் மூலம் பெற்றோரின் வாக்கு மனநிலையை பாதிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்யப்பட்டதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். அதாவது இவர் பேசின விதம் குழந்தைகிட்ட எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அவர் பேசினது உண்மை. அங்கிளுக்கு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காணொலியை நானும் பார்த்தேன். விஜய் அவர்கள் பேசியது உண்மை. இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இப்ப இருக்க நிலவரத்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படி, நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு தேவையான தடைகள், ஒருவேளை இந்த நடவடிக்கைகள் MCC மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்க காலகட்டங்கள், அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் தேதி உள்ள வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அடுத்த பிரச்சாரத்துக்கு தடை விதித்திருப்பார்கள், துண்டு பிரச்சாரம் கொடுக்கறதுக்கு தடை விதித்திருப்பார்கள். ஆனா இப்போ அது கைமீறி போயிடுச்சு. இவங்க தேர்தல் முடிவுகளும் இவங்க ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஆயிட்டாங்க. சரி, அடுத்து தேர்தல் விதிமுறை மீறல் நடவடிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எச்சரிக்கையும் நோட்டீஸும் பிரச்சார தடைகள் மற்றும் விளக்கம் கேட்டு இவங்க எல்லாமே தேர்தல் ஆணையம் அவங்க மேலே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, காவல்துறையை நேரடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். அவங்களேவும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டது உறுதியானால் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், அவர்கள் மீது விசாரணை நடத்தலாம், மற்றும் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக பாதிக்கும் முயற்சி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காவல்துறையை பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் மீன்ஸ் வாக்காளர்களை தவறாக பாதிக்கும் முயற்சி அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட முடியும். அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் கீழ் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் அவங்க ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர்களுக்கு தேவையான நியாயம் கொடுக்குற மாதிரி ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைல்டு ப்ரொடெக்ஷன் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கு கீழேயுமேவும் விஜய் அவர்கள் மீது வழக்கு வைக்கணும் போட்டிருக்காங்க. அதை காரணமாக வச்சு கூட அவங்களுக்கு தீர்ப்பு வரலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேர்தலில் போட்டி போட தேவையான தகுதி, முக்கியமாக ரொம்ப கடுமையான சூழ்நிலை, அது பெரிய குற்றமாக கருதப்பட்டது. அந்த சூழ்நிலை பொறுத்து அப்படின்னா வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தேர்தல் செல்லுபடி ஆகுமா இல்லையாங்கிற கேள்விக்குறியும் உள்ள வருது. இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்வாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த MCC படி, அதாவது இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தலுக்கு முன்னாள் வரைக்கும் இது நடந்திருந்தால், இப்போ இவர் பதவி ஏற்றுட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ இந்த ஒரு கேஸை முழுக்க விசாரிச்சு விஜய் அவர்கள் குழந்தைகளை பயன்படுத்தி மறைமுகமாக ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அப்படி என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஒருவேளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக உள்ள வழக்கு தானாகவே முடிந்து விடாது. வழக்கின் நிலை மற்றும் ஆதாரங்களை பொறுத்து
தொடர்ந்து விசாரணை அல்லது நீதிமன்ற நடவடிக்கை தொடரலாம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால், சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும்? இப்போ முதலமைச்சர் அந்த தரம் அப்படின்னா நீதிமன்ற எச்சரிக்கை அல்லது அபராதம். இது ஒருவேளை சிறிய அளவுல தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உணர்ந்தால் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இனி வருங்காலத்துல இந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு ஒரு அபராதம், ஒரு குறிப்பிட்ட தொகையை அபராதமா கொடுத்து செல்ல சொல்லலாம். அந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்லலாம். பிளஸ் அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறு வந்து செய்யதானது ஒன்றும் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுல இல்லப்பா நீதிமன்றம் உணர்ந்துச்சு அப்படின்னு. தேர்தல் முறைகேடு அப்படின்னு நீதிமன்றம் உணர்ந்தால், அதாவது கரப்ட் பாலிடிக்ஸ், கரப்ட் பிராக்டிஸ் நீதிமன்றம் அப்படின்னு உணர்ந்து அது நிரூபிக்கப்பட்டாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த சட்டத்தின் கீழே வந்து குழந்தைகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தியதாக நிரூபிக்கப்பட்டால் தேர்தல் செல்லுபடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். எதிர்கட்சிகள் தேர்தலை எதிர்த்து வழக்கு தொடரலாம். ஒருவேளை எதிர்கட்சிகள் வந்து இவர் வந்து குழந்தைகளை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்து நிறைய வாக்குகள் வாங்குறது பயன்படுத்திட்டாருன்னு எதிர்கட்சிகள் விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா யாரதான் விட்டு வைப்பாங்க? குழந்தைய வச்சா நீ வாக்கு வாங்கியிருக்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே போதுமே வச்சு செய்யறதுக்கு. அப்ப எதிர்கட்சிகள் வழக்கு தொடரலாங்கிறதுல ஒரு பேராபத்தாக விஜய் அவர்களுக்கு முடியும். உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்? தேர்தல் தொடர்பான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட தேர்தலை ரத்து செய்யலாம் அல்லது மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கு உத்தரவிடலாம். இந்த 2 அதிகாரமும் நீதிமன்றத்தில். அப்போ தேர்தலை ரத்து செய்து திரும்பவும் தேர்தல் நடத்த சொல்லலாம். குற்றச்சாட்டு சிறுசாக இருந்துச்சுன்னா நீதிமன்றம் மன்னிக்க கூட விடும், இல்லை வந்து ஒரு அபராதம் கொடுக்கும். ஆனால் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக கருதப்பட்டால் தேர்தல் ரத்து மற்றும் மறுதேர்தலாக கூட இது வந்து இருக்கலாம். முதலமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை குழந்தைகளை வந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்டைரக்டா வாக்கு சேகரிச்சுட்டாருங்கிறது நிரூபிக்கப்பட்டால் முதலமைச்சர் பதவி என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை உடனே தூக்குறதுக்கான அவசியம் இல்லை. விசாரணை நடந்து கொண்டே இருக்கும். நீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பு அல்லது தகுதி நீக்க உத்தரவு தேவை. இவர் வந்து உண்மையிலேயே குழந்தைகளை தவறாக பயன்படுத்தி வாக்கு சேகரித்து இந்த மாதிரி அப்படின்ட்டு நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஆர்டர் காப்பி வரணும், உத்தரவு வரணும். இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. 5வதாக ஒரு கிரிமினல் குற்றமாக இது பார்த்தால் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் அல்லது தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றவாளி என தீர்ப்பு வந்தால் திரும்பவும் தேர்தல் தகுதி நீக்கம், பதவி இழப்பு, குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்தலில் போட்டியே போட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். இது எல்லாத்துக்குமே ஆதாரம் தேவை. அதை வழக்க தொடர்ந்தவர்ல இருந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞருடைய திறமையை பொறுத்து மற்றும் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டு அலிகேஷன் வந்து நிரூபிக்கப்பட்டால் பயங்கரமான பெரிய குற்றச்சாட்டாக இந்த நீதிமன்றம் அதை உணர்ந்தால் விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி தகுதி நீக்கம் செய்து மறு தேர்தல் கூட அறிவிக்கலாம். இது எல்லாமே வாய்ப்பு இருக்குதே தவிர நீதிமன்றம் எப்படி இதை எடுத்துக்கிறது, இதை பற்றி பேசக்கூடிய வழக்கறிஞர் எந்த மாதிரி வாதாடுறாங்க, எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்கிறத பொறுத்து நம்மளுடைய அனுபவத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ வழக்குகள் வந்து தொடரப்பட்டதா செய்திகள் கேட்டிருக்கோம். எந்த வழக்குலையுமே நீதிமன்றம் பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி அதிரடியான விஷயங்களை செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா நமக்கு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு காசு நிறைய பேர் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, நமக்கே தெரியுது, குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் எத்தனை இடத்துல இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா இருக்கலையே. அப்போ இது வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. இப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே இணைய வழியாக நானாக தேடி கண்டுபிடிச்ச ஒரு சில தகவல் தான். நான் தொழில் ரீதியாகவோ அல்லது முறைப்படியோ வழக்கறிஞருக்கோ அல்லது வக்கீலுக்கோ படித்த தேர்ச்சி பெற்ற நபர் கிடையாது. இது வந்து ஒரு தகவலாகத்தான் நான் வந்து பகிர்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீமன் வலையொலியை தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை ஹைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அடுத்த காணொலியில் திரும்பவும் சந்திக்கலாம்.